Home Tour show YouTube release ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி நீங்க BS Value ஆப்ல பார்க்கலாம். BS Value Play Store, App Store ரெண்டுத்துலயுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. BS Value இது உங்கள் சொத்து. Hello everyone. இன்னைக்கு Home Tour எபிசோட்காக நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற துடியலூர் பக்கத்துல இருக்கிற தொப்பம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். and இங்கே வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பத்தி தான் இன்னைக்கு நம்ம Home Tour எபிசோட்ல பார்க்க போறோம். So welcome to Home Tour. இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லாவோட கம்ப்ளீட் பிளான் வந்து மிஸ்டர் ராஜா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஸோ இந்த வில்லாவோட கம்ப்ளீட் பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஷூர், கண்டிப்பா பண்றேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியா வரும், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1550 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK வில்லாவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா, கீழே ஒரு பெட்ரூம் மேலே 2 பெட்ரூம் மாதிரி இன்னர் ஸ்டேர் கேஸ்லேயே நம்ம மேலே போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து வரலாம். ஸோ எக்ஸ்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நீங்க ஸ்பாட் லைட்ஸ் வச்சு பண்ணிருக்கீங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான எலிவேஷன்ல வந்துட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் தான் பண்ணுது. இதோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டெம்பரரி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் இன்டேஜாக இல்லாமல் இப்போ இருக்க ரீசனாக எல்லாம் லைக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைலுங்கிறத கண்டெம்பரரி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. பர்பண்டிகுலராக வில்லாஸ் பர்கோலாஸ் அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருக்கும். மோர் ஓவர் ஸ்பாட் லைட்ஸ் எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவினிங் டைம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவை அந்த ஸ்பாட் லைட் வச்சிருக்க ஒரு ஏரியாவை அதை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும், இலுமினேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு சில இடத்துல டெக்ஸ்சர் பண்ணி கொடுத்துருப்போம். டெக்ஸ்சர் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெயிண்டிங் ஒர்க்கில் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் கான்செப்ட் பண்ணாமல் பெயிண்டிங்லேயே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் டெக்ஸ்சர் ஒர்க்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த ஏரியாவை கான்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருவோம். அது இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்ட் பண்ணி கொடுக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கிறது அந்த ப்ரொவிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதாவது ஜென்ரலாக எந்த வீடு எடுத்தாலும் 2 லேம்ப்ஸ் வைப்பாங்க, டூம் லேம்ப்ஸ் வைப்பாங்க ஃப்ரண்ட்ல. அது தவிர்த்து நீங்க வந்து மேல ஸ்பாட் லைட் வச்சனால பிரைட்டா காமிக்கும் இந்த வீட மட்டும். ஆமா, பிரைட்டா காமிக்கும். உங்களுக்கு எலிவேஷன் பார்க்கும்போது சிம்பிளாவும் எலிகண்டாவும் இருக்கும், பார்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக ஸ்பாட் லைட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவும் தனித்தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே பார்க்கிங் ஏரியாக்கு வரலாம். பார்க்கிங்கோட என்டையர் சைஸ் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கும்? பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு லென்த் அண்ட் பிரெத் சொல்லிடுறேன். அதாவது பிரெத் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 feet ஆகும், லென்த் வந்துட்டு 17 feet ஆகும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரே நீங்கள் தாராளமாக உள்ள நீங்கள் பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசிங்காகவே உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து நின்றுட்டு இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால். ஸோ இங்கே வந்து ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹால் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் அண்ட் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிளான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இதோட நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், அட்டாச் டாய்லெட், தென் வந்துட்டு ஸ்டேர் கேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பூஜை ரூமும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் எடுத்துட்டிங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது 16 feet லென்த்து 16 feet பிரெத் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அதிகமாக கான்செப்ட் பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே உட் ஒர்க், இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உட் ஒர்க் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து உட்ல இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த வுட் ஒர்க்கும் இருக்கணும். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிவில் ஒர்க்கும் கொஞ்சம் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி நம்ம ஒரு இன்டீரியர் டிசைன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிவில் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பாக்ஸஸ் மட்டும் வுட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியரே ஃபுல்லாக இல்லாமல் சிவில் ஒர்க்கில் எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு உங்கள் இன்னும் லுக் அதிகமாகும். ஸோ இந்த ஸ்டோன் கிளாடிங் வந்து பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஃப்ரண்ட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் இதோட கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இது எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது? ஷோர், கண்டிப்பாக. இது வந்துட்டு நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 coat ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்டர் மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு இதே மெட்டீரியல் கிடைக்கும் உங்களுக்கு. மோரல் லைக் சிமெண்ட் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். அதை வந்துட்டு அதை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக டூல் இருக்குது. அந்த டூலை வச்சு நம்ம இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைனில் பண்ணி விட்டோம்னா அது வந்துட்டு உங்களுக்கு அது செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு இருக்கும். ஸோ மேலே இந்த ஸ்பாட்லைட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அது ஹைலைட்டாக காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து இப்போ ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வால்ஸ்லேயே வந்து டெக்ஸ்டர் பெயிண்டிங் அது பண்ணிக்கிட்டா வந்து ரொம்பவே
வித்தியாசமாக இருக்குது பார்க்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி அங்கே ஹாலில் கீழே இன்னொரு இடத்துலையும் பண்ணி இருக்கீங்க? ஆமாம், ஹாலில் பொறுத்த வரைக்கும் அந்த வாலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு டெக்ஸ்டருக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த க்ரூவிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரூவிங், நம்ம பிளாஸ்டரிங்லேயே அந்த க்ரூவிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே டெக்ஸ்டர் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிளெயின் வாலாக இது நம்ம பிளெயின் வாலை விடலாம். ஸோ பிளெயின் வாலாக இல்லாமல் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த வால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம மெயினாக கான்செப்ட் பண்ணது இது மட்டும் தான் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் இருக்கிற ஸ்பேஸை எவ்வளோ எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும், எவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்குது இது பார்க்குறதுக்கு, இந்த ஹால் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்கும் அப்புறம் இங்கே இன்னொரு பெட்ரூம் இருக்குது இல்லையா, அதோட சைஸ் பற்றி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. நம்ம ஹால்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் போயிட்டீங்கன்னா கிச்சன் ஏரியா வரும். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். 10 feet லென்த்தாகவும் 11 feet பிரெத்தாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வுட் ஒர்க் கவர் பண்ணி கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா செமி மாடல்னு சொல்லுவாங்க, செமி மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கில் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலேயே வந்து லாஃப்ட் வந்து நிறைய லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வந்து நம்ம கவலையே பட வேண்டாம்ல. கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி கிச்சன்லேருந்து அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது வந்துட்டு கெஸ்ட் பெட்ரூம் சொன்னால் இல்லை கிட்ஸ் பெட்ரூம் சொன்னால் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10x11 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் மொத்தம் 3 BHK முன்னாடி சொல்லியிருந்தேன், 3க்குமே அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேசியஸாகவே அந்த அட்டாச் டாய்லெட் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்படியே இந்த பக்கம் அதாவது ஹாலுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நம்ம அதை ஸ்டோரேஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வந்துட்டு ஃபியூச்சரில் வேணால் நீங்கள் ஒரு வுட் ஒர்க் மாதிரி கவர் பண்ணிக்கலாம். உள்ள நீங்கள் ஏதாவது திங்ஸ் மாதிரி வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம். வுட் ஒர்க் மாதிரி கவர் பண்ணிக்கலாம். கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர் பெட்ரூம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேர் கேஸில் மேலே ரீச் ஆனோடனே ஒரு சின்ன லான்ச் மாதிரி வரும். 8x16 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட அது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் லான்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே ஒரு டிவி ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஹால், மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஹால்லேருந்து 2 பெட்ரூம் ப்ரொவிஷன் உள்ள போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். 2 பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம். ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமில் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு இது கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி க்ரூவிங் ஒர்க்கு டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்தது பார்க்கறதுக்கு, ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருந்தது. ஆமாம், அந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பெட்ரூமும் ஸ்பாட் லைட்ஸ் தனியாக கொடுத்துருக்கோம். அது கூட இன்டீரியருக்கு நம்ம ஸ்டோரேஜுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ் மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் மிரர், ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம தனியாக அதே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். பியூட்டிஃபுல். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க ஒரு சின்ன ஸ்டேர் கேஸ் வந்து டெரஸ்க்கு லீட் ஆகும் இல்லையா? ஆமாம், அது நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பால்கனின்னு சொல்லலாம். சின்ன டெரஸ், ஓப்பன் டெரஸ். ஆமாம், ஏன்னா அங்கே வந்து ஒரு ஊஞ்சல் போடுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, மேலே இன்னொரு டெரஸும் இருக்குது. அது வந்து நீங்கள் மேலே அதுக்கு மேலே போகிற செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே போகிற ஓப்பன் டெரஸ்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஏரோ சின்ன ஏரியா இருக்கும், அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஊஞ்சல் மாதிரி அது மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போய்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டெரஸாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் பிளானுமே நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இன்டீரியர் பற்றி வரலாம் நம்ம. ஸோ இதில் ஃபால் சீலிங் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இந்த இது பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபால் சீலிங் பண்ணல. பட் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபால் சீலிங் ஒர்க் வேணாம் ப்ரிஃபர் பண்ணல, அதனால நாங்கள் அதை பண்ணி கொடுக்கல. பட் ஃபால் சீலிங் ஒர்க்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஹால் பொறுத்த வரைக்கும் டிவி நோட்டில் நம்ம இன்டீரியர் முன்னாடி சொன்ன மாதிரி சில்வருக்கும் வுட் ஒர்க்கும் மிங்கிள் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனில் அந்த ஃபுல்லாகவே வுட் ஒர்க், செமி மாடலில் வுட் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கீழே இருக்க பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வுட் ஒர்க்லேயே. ஓகே. அண்ட் இந்த கிச்சன் சொல்லும்போது இந்த கிச்சன் டேபிள் டாப் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அது வந்துட்டு கிரானைட்னு சொல்லுவாங்க, ஜெட் பிளாக் கிரானைட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்க அந்த கிரானைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கவே அட்ராக்டிவாக உங்களுக்கு இருக்கும். நார்மல் கிரானைட்டை விட அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். மோரோவர் நான் ஸ்டெப்ஸுக்கும் சொல்கிறேன். ஸ்டெப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெதர் ஃபினிஷ் கிரானைட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆன்டி ஸ்லிப்பரி அந்த மாதிரி. ஆமாம், நான் நடந்து போகும்போதே கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் கேஸ் நம்ம வீடு கூட்டும்போது கழுவும்போது பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அது வலிக்கி விடும். ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த ஆன்டி ஸ்லிப்பரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வலிக்க விடாது. ஸோ லெதர் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க கிரானைட். ஸோ ரெண்டுமே காஸ்ட்லியான கிரானைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃப்ளோரிங் ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் பற்றி நம்ம பேசியாச்சு. ஸோ வீட்டில் என்ன ஃப்ளோரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி? வீட்டில் வந்து நம்ம அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு வெட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்கோம். இதோட ஒவ்வொரு டைலோட சைஸும் பார்த்தீங்கன்னா 4x2ங்கிற சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வந்துட்டு இது வந்துட்டு வெட்ரிஃபைடாகவும் இருக்கும், செராமிக்கும் ரெண்டுமே உங்களுக்கு மிங்கிள் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்துட்டு பாலிஷாகவும் லைட் பார்க்குறது நல்லா உங்களுக்கு இருக்கும். ஆமாம், ஒரு மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான லுக் கொடுக்குது, ரிச்சாக இருக்குது பார்க்குறது. ஓப்பன் டெரஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்க்ரீடு கான்கிரீட் சொல்லி போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது ரூஃப் கான்கிரீட் வரும், அதுக்கு மேலே ஸ்க்ரீடு கான்கிரீட் சொல்லி போட்டு கொடுத்துருக்கோம். அதை போட்டு கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஏதாவது டெம்பரேச்சர் ஏதாவது மாற்றுமா அந்த மாதிரி டைல்ஸா? அந்த மாதிரி அதை டைல்ஸும் போடல, ஃபுல்லாக கான்கிரீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மல் ஃப்ளோரிங் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், கூலன் பெயிண்ட் சொல்லி பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ டெரஸ்ல வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த என்டையர் பிளானுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ரொம்ப பொறுமையாக. ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்து முடிக்க எவ்வளோ நாள் ஆச்சு? எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் டியூப்ளெக்ஸ் டைப்போட சேர்த்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 7 months ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா அந்த க்யூரிங் ப்ராசஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூஃப் எடுத்துனா கண்டிப்பாக 21 days க்யூரிங் பண்ணணும், அப்போ தான் அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகும். 2 ஃப்ளோருக்குமே அந்த க்யூரிங் ப்ராசஸ் அந்த டைம்லாம் கரெக்டான டைமிங் கொடுத்து, ஸோ அதனால் எங்களுக்கு 7 months ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஓகே, அண்ட் இந்த வீடோட கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறீங்களா? பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1550 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகே, அண்ட் இதோட லேண்ட் ஏரியா 2.5 cents வரும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1020 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸாக்டாக வரும். 1020 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டப் வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட். மோர் ஓவர் லேண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், வெஸ்ட்டுக்கும் நார்த் ஃபேஸிங்காக இது பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்து கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்றுட்டு இருக்கும் போதே வந்து காற்று பயங்கரமாக வீசுது, ஜன்னல் வந்து அவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்க நிற்கும் போதே. ஸோ விண்டோஸ்க்கெல்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்? விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ரீசன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வுட்டு நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. பட் வுட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் வெதருக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ரிங்கேஜ் எக்ஸ்பென்ஷன் இருக்கும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. யூசர் ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் உங்களுக்கு. ஓகே, அண்ட் வுட்ஸ் வந்து பெட்ரூம்ஸ் மெயின் டோர் வுட் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம வந்துட்டு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு படாக்குங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் வுட்டு. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம சால் வுட்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். வுட்டு வந்துட்டு 2-3 கேட்டகரி இருக்குது. அதில் மெயின் டோர் படாக்கும், பெட்ரூமுக்கு சால்னு சொல்லிட்டு 2-3 வுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சால் டீக்காது? டீக்கு அடுத்த கேட்டகரி வரும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ நான் கடைசியாக எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து இதோட காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு 55 lakhs நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் எல்லாமே டோட்டலாக கவர் பண்ணி கொடுத்து, இது கூட இதுக்கு சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும், அதுவும் நாங்களே பண்ணி கொடுத்தோம். ஓகே, ஸோ என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஹவுஸோட காஸ்ட் வந்து இன்க்ளூடிங் இன்டீரியர் அண்ட் டாக்குமெண்டேஷன் சேர்த்து 55 lakhs. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ராஜா. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஹோம் டூர் எபிசோடில் தொப்பம்பட்டியில் இருக்கிற இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பற்றி தான் பார்த்தோம். இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே வருது, ஏன்னா அவ்வளோ வென்டிலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம் டூரில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் இஸ் மீ பிரீத்தி சைனிங் ஆஃப். அண்ட் இன்னைக்கு ஹோம் டூர் எபிசோடுக்கு காஸ்டியூம் ஸ்பான்சர்ட் பை மெஸ்மா சிக்னேச்சர் அப்பேரல், அண்ணா நகர். எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூ.